நல்ல மழை பெய்யுது, இடி மின்னல் ஜாஸ்தி இருக்கு. அடுத்து வெயில் ஜாஸ்தி ஆகையில நம்ம பாடியை கூல் பண்றதுக்காண்டி கம்மங்கூழ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றேன். நான் சொல்ற மெத்தட்ல எடுத்தீங்கன்னா அதுல உள்ள மினரல்ஸ் அப்படியே கிடைக்கும். B12 அதுல ஜாஸ்தி இருக்கும். எங்களுக்கு எங்க பாட்டி செய்யற மெத்தட உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மெத்தட்ல ரெடி பண்ணி பாருங்க. இது நீ தண்ணி, இது நம்ம பழைய சாதத்துலேருந்து எடுக்கிற தண்ணி. இதில் நம்ம கம்மங்கூழ் ரெடி பண்ணிடல. அதில் அதில் இருக்கிற B12 கிடைக்கும், அயன் கிடைக்கும், கால்சியம் இருக்கும். அந்த மினரல்ஸ் நமக்கு அப்படியே அப்சர்வ் ஆகும். இது 8 மணி நேரம் ஊற வச்ச கம்பு. இதை நல்லா அலசி எடுத்துருக்கிறேன். இதை மிக்சியில் நல்லா கொரன்னு உதிரியாக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த காலத்தில் இடிப்பாங்க. இதை தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை போட்டு கிண்டலாம். இப்போ தண்ணி கொதிச்சுட்டு இப்போ போட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுனா கட்டி இல்லாமல் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 50 மினிட்ஸ் இப்படி கிண்டிட்டு இருந்தீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ இது வெந்துருச்சு. இது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டு இறக்கிடலாம். அது வெந்துட்டான்னு எப்படி பார்க்கலான்னா, உங்கள் கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த கூழை தொட்டுங்க அப்படின்னா நம்ம கையில் ஒட்டாது. இதை இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க. மறுநாள் இது கூட நீங்கள் மோர் சேர்த்து, வெங்காயம் சேர்த்து, நம்ம சுண்டை வத்தல், மணத்தக்காளி வத்தல் இதெல்லாம் சேர்த்து இதை சாப்பிடலாம். இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் கட்ஸில் ப்ரோபயோட்டிக் நிறையா ஃபார்ம் ஆகும். இதில் உள்ள மினரல்ஸ் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். பாடியும் கூல் ஆகும். இந்த மாதிரி டிப்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.